வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பே இல்லை. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியாக படிக்க முடியலை, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, வேலைக்கு போனாலும் ஏற்ற மாதிரி சம்பளம் கிடைக்கல, அடுத்து என்ன பண்ணணுங்கிற கேள்வி தலையில் ஓடிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறணும்னு எனக்கும் ஆசை இருக்குது தான், ஆனால் என்னை தூக்கி விடுறதுக்கு இங்கே யாருமே இல்லையே இப்படின்னு நிறைய கேள்விகளோடையும் குழப்பங்களோடையும் நிறைய பேர் ஏதோ ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பீங்கள்ல. உங்கள் எல்லாரோட கேள்விகளுக்கும் பதிலாக மல்லாவியிலேருந்து சுலக்ஷனாங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. வவுனியாவில் ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இருந்துச்சு. சைல்ட் ஃபண்ட் ஸ்ரீலங்காவோட நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போதான் இந்த சுலக்ஷனாங்கிற பொண்ணை பார்த்தோம். மன்னிக்கணும், இந்த பொண்ணுனால அவங்கள சொல்லக்கூடாது, ஒரு குட்டி தேவதை. பிறக்கிறப்போவே ஒரு குறைபாடோட தான் அவங்க பறந்துருந்தாங்க. கால்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், நடக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ சராசரி மனுஷனாக எனக்குள்ளேயே ஒரு உணர்வு வந்துச்சு, ஐயோ பாவமே அப்படின்னு. ஒரு கருணையான ஒரு அணுகுமுறையை அவங்கக்கிட்ட மேற்கொள்ளுவோன்னு தான் நான் யோசித்து அந்த பொண்ணை முதல் தடவை பார்த்தேன். ஆனால் சாட்டையில் எடுத்து அடித்த மாதிரி அந்த பொண்ணோட ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு கதைகளும் எங்களுக்கு தென்பட்டுச்சு. நான் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துடிப்பு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்துச்சு. அது எல்லாவற்றுக்கும் ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு ஒன்று பண்ணா பாருங்க. நான் 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் நடந்தேனா. அதுக்கு பிறகு நான் விழுந்ததில் 2 காலும் 2 கையும் முறிஞ்சிச்சு. ஃபோனில் யூடியூப்பில் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்பேன். அதை பார்த்து தான் நான் வெளியில் படிக்கணும், வீட்டை விட்டு வெளியில் வரணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ அம்மாவை பார்க்கணும், தம்பி தங்கச்சியை பார்க்கணும், அப்போ நான் படிக்கணும். நாங்கள் படித்தா தான் எங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம், மற்றவங்க பார்ப்பாங்கன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நான் எதிர்பார்த்தேன், நிறைய ஏமாந்துட்டேன். அப்போ அப்பா மோசம் போன பிறகு என்னால் ஸ்கூல் போய் படிக்கலாமா போயிட்டு, அதுக்கு பிறகு அம்மா வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டு பிள்ளைகள கொப்பி புத்தகங்கள் வேண்டி தருவா, நான் வீட்டில் இருந்து படிப்பேன். அப்போ அம்மாவால் தான் நான் இவ்வளோத்துக்கு என்னுடைய வேலையை நான் செய்கிற அளவுக்கு இருக்கிறது அதுக்கு காரணம் எங்களோட அம்மா தான். இனியும் அவ நல்ல நிலைமைக்கு வரணுமன்றதான் எந்த கருத்து. ஏனெண்டா நாங்கள் இன்றைக்கு இருப்போம் தான் எனக்கு வருத்தம். இன்றைக்கு இருந்துட்டு நாளைக்கு அவ பார்க்கறதுக்கு எடுக்கிறதுக்கு அவ தன் சொந்த கையால அவ தான் முயற்சி செய்து தான் உழைச்சி சாப்பிட நாளைக்கு 4 பேர் வச்சு பாப்பினம். உங்களுக்குள் நாம் மனதில் உறுதி கொண்டால் மாறிவிடும் அத்தனையும், உடலில் ஊனமென்று உறுதிதனை தளரவிடும், சாதிக்க துணிந்து விட்டால் சாதனைகள் நம் கையில், கை கால்கள் ஊனமென்று கை பொம்மைகளாய் நாம் வாழோம், முட்டவர் ஆசைப்படல் முறையாகுமோ கொம்புத்தனை, இது முன்னோர் சொல்லி வைத்த முதுமொழியாய் போய்விட்டது. இப்போ தேனென்ன தேவா அமிர்தம் என்ன, அத்தனையும் மறை நொடியில் அள்ளி நாம் குவிப்போம், தள்ளி எம்மை வைக்காதே, எம் உடலில் உறுதியுண்டு, நம்பிக்கை கையில் உண்டு, காலும் கையுமின்றி காற்றாயும் நாம் பரப்போம், விண்ணினை தொட்டுவிட்டு மீண்டும் மண்ணினை வந்தடைவோம், சாதனை படைத்திடுவோம், சரித்திரம் நாம் முடிப்போம். என் பேர் சுலக்ஷனா. நான் மல்லாவிலேருந்து வரேன். எனக்கு 23 வயசு. நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் அம்மா சொன்னாவா. நான் பிறக்கும்போது என்னன்னு சொல்கிறது, காலால் தான் பிறந்தேன்னு சொல்லுவாள் அம்மா. அப்போக்கில் உடம்பெல்லாம் பியோப்பி போட்டு அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு ஓகே, நான் 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் நடந்தேனா. அதுக்கு பிறகு நான் விழுந்ததில் 2 காலும் 2 கையும் முறிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு நடக்கலாம் போயிட்டு உடம்பு வச்சதுனால நடக்கலாம் போயிட்டு, அதோட எலும்பு முத்தலைன்னு சொல்லுவாங்க. அதனால் இருக்கிறேன். நான் கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் யூடியூப் சேனல் திறக்கணுண்டா ஃபோட்டோஷாப் படிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் இங்கே படிக்கிறேன். நான் ஃபோனில் யூடியூப்பில் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்பேன். அதை பார்த்து தான் நான் வெளியில் படிக்கணும், வீட்டை விட்டு வெளியில் வரணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ என்ன மாதிரி இருக்கிற ஆட்கள் அவங்களும் நான் மோட்டிவேஷனாக கதைச்சு வீடியோஸ் போடணும் யூடியூப்பில். அப்படி போட்டு அவங்க அதை பார்த்து அவங்களும் என்ன மாதிரி வெளியில் படிக்கணும். நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க தானே, அவங்க வெளியில் வரணும், என்ன மாதிரி படித்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அம்மாவை பார்க்கணும், தம்பி தங்கச்சியை பார்க்கணும், அப்போ நான் படிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் பெருசாக ஸ்கூல் போய் படிக்கலை. அப்போ படிப்பு குறைவாக இருக்கும், மற்றவங்க எங்களை என்ன சொல்லுவாங்க, என்ன மாதிரி பார்ப்பாங்க
அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் எங்களுக்கு. அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நாங்கள் வந்து அதனால தான் அந்த வீட்டிலேயே இருக்கிறது. ஏன்னா எனக்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருந்தது. எங்களோட அம்மா சொல்லுவா, அப்படி இருக்கிறது நல்லதில்லை, நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் செய்யணும், உங்களோட இதை நீங்கள் பார்க்கணும், அதனால் நீங்கள் வெளியில் போய் படிங்கன்னு சொன்னா. அதே மாதிரி என்ன மாதிரி எல்லாரும் வெளியில் வந்து படிக்கணும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம். வீட்டிலேயே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் வந்து நிறைய 22 வருஷமா வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். வீட்டை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ வந்து நான் வெளியில் வந்துட்டேன். படித்து நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். எங்களுக்கு படிக்கிறதுக்கான நிறைய வழிகள் வெளியில் இருக்குது. முதல் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரணும். அப்போ தான் நாங்கள் படிக்கலாம். நாங்கள் படித்தா தான் எங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மற்றவங்க பார்ப்பாங்கன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நான் எதிர்பார்த்தேன், நிறைய ஏமாந்துட்டேன். நான் வந்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் தான் படித்தேன். நான் என்ன சொன்னால் அதுக்கு பிறகு அப்பா தான் பள்ளிக்கூடம் கொண்டு போகிறத. அப்போ அப்பா மோசம் போன பிறகு என்னால் ஸ்கூல் போய் படிக்கலாமா போயிட்டு, அதுக்கு பிறகு அம்மா வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டு பிள்ளைகள கொப்பி புத்தகங்கள் வேண்டி தருவா. நான் வீட்டில் இருந்து படிப்பேன். அம்மா வந்து சொல்லி தருவாங்க, நீங்கள் படிக்கணும்னு. நான் வந்து நிறைய எந்த புத்தகம் படித்தா நல்லமென்று சொல்லி தேடி தேடி படித்தேன். நிறைய புத்தகங்கள் வீட்டில் இருந்து தான் படித்தேன். ஸ்கூல் போய் படிக்கிற அளவுக்கு இது இல்லை. நான் வீட்டில் இருந்து தான் படித்தேன். அதுக்கு பிறகு வந்து ஃபோன் வேண்டி தந்த பிறகு வந்து ஃபோனில் வந்து சின்ன பூக்கள் செய்கிறது அதுகளெல்லாம் பார்த்து நான் செய்வேன். செஞ்சு அதுகளை பழகினேன். நானாகவே பழகினேன், யாருமே பழகி தரையில. அம்மா வந்து சொல்லி தருவா, செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ ஃபோனில் பார்த்து பூக்கள் அதுகள் செய்வேன், ஹேண்ட் ஒர்க்குகள் செய்வேன். இதெல்லாம் சேர்ந்து வந்து அது வந்து பெருசாண்டு என்ன சொல்கிறது, வருமானம் வேறு மாதிரி இல்லை. அதுக்கு பிறகு வந்து நான் வெளியில் வந்து படிக்கணும். படித்தா தான் வந்து என்ன இருந்தாலும் என்ன நான் பார்த்துக்கொள்ளலாம், அம்மாவை நான் பார்த்துக்கொள்ளலாம்னு சொன்னால் படிக்கணுமெண்டு. அப்போ வந்து இங்கே கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறேன். நான் வந்து முதல் வந்து என்னுடைய வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். வீட்டில் இருக்கிறவங்கள தான் கேட்பேன். அப்போ அம்மா சொல்லுவா, உங்களோட வேலையை நீங்கள் தான் செய்யணும். அது வந்து நெடுக எல்லாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க தானே, எல்லாரும் எந்த நாளும் உங்களோட இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தான் பார்க்கணும். உங்களோட வேலைகள் என்னவோ அதுகளை நீங்களே செஞ்சு கொள்ளுங்க. அம்மா இல்லாத பொழுது, அம்மா இல்லாத இதில் மற்றவங்கள நம்பி இருக்காமல் நான் வந்து நானே குளிக்க மாட்டேன், நானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அப்போ அம்மா சொல்லுவா, நீங்களே குளிங்க, நீங்களே உடுப்பு மாற்றுங்க, வீல் சேரில் நீங்களே ஏறி இருங்க, உங்களோட வீல் சேரை நீங்களே மூவ் பண்ணுங்க அப்படின்லாம் அம்மா சொல்லுவா. அப்போ அம்மாவால் தான் நான் இவ்வளோத்துக்கு என்னுடைய வேலையை நான் செய்கிற அளவுக்கு இருக்கிறது வந்து அதுக்கு வந்து காரணம் எங்களோட அம்மா தான். அம்மாவும் வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சி அண்ணா அவையில் வந்து சொல்லுவாங்க, செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் அவையில் கூட இருப்பாங்க, ஆனால் கூட என்னையே செய்ய சொல்லுவாங்க, நீங்களே உங்களோட வேலையை செய்யுங்க, அதுதான் நல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனால தான் நான் இங்கே வந்து தனியாக இருந்து படிக்கிறேன்னுண்டா அதுக்கு காரணம் அதுதான். நான் வந்து இப்போ எந்த வேலையை நான் செய்கிறேன்டா அதுக்கு காரணம் எங்களோட அம்மா தான். அவட எதிர்காலம் என்ன மாதிரி என்று சொன்னால், அவள் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக வரணுமென்றது. 2ஆம் பட்சம் என்னென்று சொன்னால், அவள் குழந்தையிலிருந்து ஒரு இயலாமையான ஒரு இதான பிள்ளை. ஆனால் நாங்கள் அப்படி அவள் வச்சிருக்கே இல்லை. எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் எல்லா சுதந்திரமும் கொடுத்து இப்போ ஒரு படிப்பிச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறான். இனியும் அவள் நல்ல நிலைமைக்கு வரணுமென்றதான் எந்த இது எந்த கருத்து. ஏனெண்டா நாங்கள் இன்றைக்கு இருப்போம் தான் எனக்கு வருத்தம். இன்றைக்கு இருந்துட்டு நாளைக்கு இதுன்னா அவ பார்க்குறதுக்கு எடுக்கிறதுக்கு அவள் தன் சொந்த கையால் அவள் தான் முயற்சி செய்து தான் உழைச்சி சாப்பிட்ற. நாளைக்கு 4 பேர் வச்சு பார்ப்பினம் உழைக்கிறா, அவள் கண்டு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, அவள் கண்டு ஒரு இது இருக்குன்னு சொல்லி அவள் சகோதரங்களோ இல்லை வேறு யாரோ வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இது அவளுக்கு ஒரு இது ஒரு மற்ற என்னண்டா இப்போ எல்லாரும் கைவிட்டாலும் இந்த தொழில் என்ற ஒரு ரீதியில அவ ஒரு நம்பிக்கையோட இருப்பா.
தான் ஒரு இயலாமையில் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு சுலக்ஷனா ஒருபோதும் சோர்ந்து போனது கிடையாது. சோர்ந்து போகவும் விரும்பலை. ஒரு யூடியூப் சேனலில் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த யுகத்தோட மாபெரும் சக்தியான சோஷியல் மீடியாவை தன்னோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக சுலக்ஷனாவால் அதை பண்ண முடியும். அந்த பொண்ணோட கண்களில் நான் நல்லா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தீ போல இருந்ததை எங்களால் உணரக்கூடியதாக இருந்துச்சு. இந்த எண்ணம் சுலக்ஷனாவோட அம்மா கிட்ட 200% இருந்துச்சு. இயலாமைங்கிறது தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்ம வாழ்க்கையை பாதிக்கலாம். ஆனால் அந்த இயலாமை நம்ம வாழ்க்கையா மாறவே கூடாதுங்க. அதையும் மீறி நாங்கள் வாழ்ந்து காட்டணுங்கிறத சுலக்ஷனா கிட்ட கற்றுக்கிட்டோம்.